அன்பினர்களே, இன்று 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பாரசீக வளைகுடாவிற்கு மேல் ஊடுருவிய அமெரிக்காவின் MQ-1 பிரியேட்டர் ஆளில்லா விமானம் ஒன்றை ஈரானின் IRGC சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அமெரிக்காவின் MQ-1 பிரியேட்டர் ஆளில்லா விமானம் ட்ரோன் ஒன்றை ஈரானின் வான்பரப்பிற்குள் சட்டவிரோதமாக செயல்பாடுகளை மேற்கொள்ள நுழைந்ததாகவும் அதனை தங்கள் நவீன வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் மூலம் அதிகாலையில் சுட்டு வீழ்த்தியாகவும் தெரிவித்திருக்கின்றது. பாரசீக வளைகுடாவிற்கு மேலுள்ள ஈரானிய வான்வெளியில் அத்துமீறி நுழைந்த ஆக்கிரமிப்பு அமெரிக்க இராணுவத்திற்கு சொந்தமான MQ-1 பிரியேட்டர் ஆளில்லா விமானத்தை இஸ்லாமிய புரட்சி காவல் படை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தி இருப்பதாக உலகத்தின் பல கண்ணங்களில் செய்திகள் பரவி வண்ணம் இருக்கிறது. பல பணிகளை செய்யும் மற்றும் நீண்ட நேரம் பறக்கும் திறன் கொண்ட தொலைவில் இருந்து இயக்கப்படும் அந்த விமானம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஈரானிய வான்வெளியில் நுழைந்த போது இடைமறிக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக IRGC தெரிவித்திருக்கிறது. ஆளில்லா விமானம் எந்த ஒரு ஆக்கிரமிப்பு செயலையும் செய்வதற்கு முன்பே IRGCயின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் உடனடியாக கண்காணிக்கப்பட்டு மேம்பட்ட தரை வான் ஏவுகணைகள் மூலம் குறிவைத்து அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாட்டின் பிராந்திய நீர்ப்பரப்பிற்கு மேலுள்ள ஈரானிய வான்வெளி அதன் வான் பாதுகாப்பு பிரிவுகளின் முழுமையான கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும் எந்த ஒரு ஊடுருவலுக்கும் தீர்க்கமான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் IRGC வலியுறுத்தியுள்ளது. ஹைம்சீவின் வான்வெளியில் எதிரி ஆர்பிட்டர் ஆளில்லா விமானத்தை ஈரான் இஸ்லாமிய குடியரசின் இராணுவ வான் பாதுகாப்பு பிரிவுகள் இடைமறித்து வெற்றிகரமாக அளித்த ஒரு நாள் கழித்து இந்த முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆக்கிரமிப்புக்கு எதிராக அமெரிக்க சியோனிச எதிரிக்கு சொந்தமான சிறிய மற்றும் இலகுரக ஆளில்லா விமானம் இராணுவ வான் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு படைகளால் கண்டறியப்பட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவே இராணுவத்தின் மக்கள் தொடர்பு துறை தெரிவித்திருக்கின்றது. நாட்டின் கூட்டு வான் பாதுகாப்பு தலைமையகத்தின் ஒருங்கிணைந்த வலையமைப்பிற்குள் செயற்படும் ஈரான் இராணுவ வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இந்த ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பது சொல்லப்படுகின்றது. இது ஒரு புறம் இருக்க, ஈரானின் ஒட்டுமொத்த வான் பாதுகாப்பும் மிகவும் நன்றாகவே தெளிவாகவே இருப்பதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கின்றன. நாம் ஏற்கனவே தந்துகிறோம், சீனாவின் அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஈரானிடம் கையில் இருக்கின்றது. அதனால் எந்த ஒரு கொசு கூட நுழைய முடியாத அளவுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிகவும் கவனமாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு அவங்களின் படைகளும் உஷார் நிலையில் இருக்கின்றது. ஈரானிய வான் பாதுகாப்புக்குள் அத்துமீறி நுழைகின்ற எந்த வகையான விமானங்களும் கண்டறியப்படுவதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் தான் இந்த MQ-1 பிரியேட்டர் ஆளில்லா விமானத்தை கூட அவர்கள் கண்டுபிடித்து உடனடியாக அளித்திருக்கின்றார்கள். பலமுறை பல வகையிலும் ஈரானின் தென் பகுதியில் இருந்து பல ஆளில்லா விமானங்கள் அத்துமீறுவதற்கான மிக தயார் நிலையில் இருப்பதாகவும் ஈரான் வேறு ஒரு செய்தியில் சொல்லுகின்றது. ஆனாலும் ஈரான் மிக கவனமாக அதாவது நவீன ரக ஏர் டிஃபென்ஸ் மாடர்ன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமாக ஈரானுக்குள் நுழைகின்ற ஆளில்லா விமானங்கள் மற்றும் போர் விமானங்கள் எதுவானாலும் மிக இலகுவாக கண்டறியக்கூடிய வழிவகைகளை ஈரானிய IRGCயின் வான்படையும் அவங்கள இராணுவமும் செஞ்சிருக்கு. அதனால இவங்களோட அந்நிய நாட்டு எதிரிகளின் விமானங்களோ ஆளில்லா விமானங்களோ எதுவும் அங்கிட்டு பூர முடியாத அளவுக்கு புகுந்து வேவு பார்க்கத்தான் உளவு பார்க்கத்தான் பாடுறாங்க. வேவு என்ன பார்ப்பது? ஈரானின் இராணுவ அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பயணிக்கும் பயணங்கள் மற்றும் அவர்கள் நடமாட்டங்கள் குறித்து டார்கெட் செய்யப்பட்டுதான் இந்த சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றது. தொடர்ச்சியாக ஒரே வாரத்தில் 4 ட்ரோன்கள் ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. அந்த அளவுக்கு ஈரான் மிகவும் உஷார் நிலையிலே இருக்கின்றது. பார்ப்போம் அடுத்து வரும் செய்தியிலும். நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.